ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே. அந்த இரத்தம், ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாங்கல்ல, அந்த பால் இரத்தம் தானே. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய், அவர் மாசற்றவர்களாய் நிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளும். இதை நினைச்சு ரொம்ப பிரைஸ் பண்ண சொல்றாரு. நம்ம இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பிரைஸ் பண்ணோம். ஓ ஜீசஸ், எல்லா வருஷமும் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தேன், இப்போ பாஸ் ஆயிட்டேன். கண்டிப்பா பிரைஸ் பண்ணணும். ஆனா நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் தானே. நான் இன்னைக்கு ஏன் துதிக்க முடியல? போன வாரம் எதிர்பார்த்த 4 நன்மை வரல. கரெக்டா? இன்னைக்கு துதிக்க முடியல. இன்னும் துதிப்பேன். நீங்க துதிங்க. யாராவது தடுத்தாங்களா? அப்படி சொல்லிட்டு இருப்போம். சிலர்லாம் நிக்கிறத பார்த்தா, ஆண்டவரே டவுட்டா இருக்குப்பா, அப்படி இருக்கும்போது திடீர்னு ரைட் ஆள் இருக்காங்க. ஆமே, அவர் என்ன யாரும் அன்பு கூர்ந்து. அதாவது ஒருத்தங்க நம்ம இடத்துல அன்பு கூறுறாங்கன்னா, ரியல் லவ் என்ன தெரியுமா? கொடுக்கிறது. வாங்கிறது இல்ல, கொடுக்கிறது. எவ்வளவு உலக உறவுகளை பார்த்திருப்போம், உன்னத உறவை பார்த்திருப்போம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற உள்ளங்களை, அதாவது தம்மையே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவை, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று. அதனாலதான் பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் வந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை அங்கே இருந்துக்கோ. சில பிள்ளைங்களை சில இடத்துல உட்கார வச்சுட்டு போவாங்க. பரலோக தகப்பன் கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல நம்மை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ அவர் கூட இருந்துரு. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அப்ப இயேசுவின் பிடியில இருக்கிறது வரைக்கும் தான் பாதுகாப்பு. எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்? அவருடைய இரத்தத்தினாலே. 1 கொரிந்தியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று. அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 22:16 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக. அப்படியே நாமத்தின் மேல ஒருத்தங்க விசுவாசம் உள்ளவராக ஏற்றுக்கொள்றாங்கன்னு வைங்களேன், அந்த ஏற்றுக்கொள்ளதை உறுதிப்படுத்துவதின் அடையாளம் ஞானஸ்நான உடன்படிக்கை. இன்னும் சொல்லுகிறேன், ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாமல் கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்கிறவர்கள் வெரி சாரி, போலி கிறிஸ்தவர்கள். ஆமென். அது உண்மையிலே பைபிள் அங்கீகரிக்கல அவங்கள. அப்ப கேட்கலாம், சிலுவையில தொங்கின கள்ள ஞான ஸ்நானம் எடுத்தானா? அவனுக்கு கொடுக்கப்பட்டதே அந்த சில மணி நேரம் தான். அந்த டைம்ல தேவன் அவனுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுறார். அதுக்கு முன்பாக அவருக்கு அவரை தெரியாது. இப்படி இரக்கம் பெற்று நித்தியத்தை அடைகிறவர்கள் உண்டு. அதாவது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கடைசி டைம்ல, அதாவது அவங்க மரண தருவாயில தான் இயேசுவை குறித்த சத்தியமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்தும் மறுதலித்து போகிறவங்க குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறார்கள் என்று எபிரேயர் 10 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாருக்காக, எதற்காக, எதை வைத்து நாம் ஞானஸ்நானம் எடுக்க தள்ளி கொண்டிருக்கிறோம்?
நான் அவருடைய நாமத்தின் மேல், வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வரும்போது யோவான் கேட்ட கேள்வி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும் வகை எது? பரிசேயர்கள் வேதபாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் தங்களுக்கு கேடுண்டாக ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்கினார்கள் என்று. ஆமென். நம்ம இன்னும் அந்த உறவுக்குள்ளே என்றாகல. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிற அந்த நிலைக்குள்ள என்றாகல. ஆனா பல வருடமாய் சர்ச்சில் வந்துட்டு இருப்போம், அல்லது பல தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருந்திருப்போம். சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கலாம், சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் வராத வரைக்கும் பரலோகம் நம்மை அவருடையவர்களாய் ஒருபோதும் அங்கீகரிக்கவே செய்யாது. அப்போ நீங்க கேட்கலாம், நான் ஜோம் பண்ணி கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு. ஆமென். பிசாசு ஜோம் பண்ணி அற்புதம் செய்தார். 6000 பிசாசுகள், ஆண்டவரே காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்காதிரும். அது கூட கடல்ல குதிச்சது. ஆமென். இந்த சத்தியத்தை, இது நான் கழுவப்படுகுதல். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். அவருடைய நாமத்தினாலே கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே. ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் சுட்டெரிக்கிறார். அவருடைய ஆவியினாலே நாம் கழுவப்படுகிறோம், அவருடைய வசனத்தினாலே கழுவப்படுகிறோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உள்ள போக 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 அது சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது, அது சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. பாத்தீங்களா, வீட்டுல எல்லாரும் இந்த ஃபில்டர், நிறைய வீட்டுல ஃபில்டர் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த தண்ணி போயிட்டு வரும்போது அது எவ்வளவு கிளீனா இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஆமென். வார்த்தை உள்ள போக போக வாழ்க்கை சுத்தமாயிட்டே இருக்கு. சுத்தம். ஏன்னா வார்த்தை ஒருபோது வெறுமையா போகாது. வார்த்தை உள்ள போயிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஊனு, கணுக்கள், அணுக்கள் என எல்லாவற்றையும் போய் இப்படி சுத்தமாக்கப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் யூதாசை குறித்து. இயேசு ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவார் சொல்லுங்க? எங்களை பத்தி சொன்னாதான் தெரியும். அப்படியா? கேட்டின் மகன் கெட்டு போனான். இவன் கெட்டு போக காரணம் என்ன? ஒன்று, அவன் உணர்வடையவில்லை. யோவான் 6வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 70-71 வசனங்களை பார்க்கும்போது இயேசு சொல்லுவார், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்று சொல்லுவார். சொல்லும் போதே அவன் அலர்ட்டா இருக்கணும். பேதுரு அலர்ட்டானார்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே நான். அதுக்கப்புறம் சாத்தான் நெருங்கிறதுக்கு பேதுரு அலோவ் பண்ணல. பேதுரு அலர்ட் ஆயிட்டான். இப்ப ஆண்டவர் ஒரு சரியான ஒரு போர்டு போடுறார், உங்களுக்குள்ளும் ஒருவன். அப்ப ஈஸியா ஒரு 1000 பேரை பார்த்து உங்களுக்குள்ள ஒருவன் சொன்னா அது நம்ம இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு வெறும் 12 பேரை பார்த்து உங்கள் 12 வெறும் 12 பேரை பார்த்து உங்களுக்குள்ள ஒருத்தன் அப்படி சொல்லும் போது எவ்வளவு அலர்ட்டா இருந்திருக்கணும். அவன் விட்டுட்டான், உணர்வடையவில்லை. இன்னைக்கு அநேகர் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வார்த்தைகள், நமக்கான வார்த்தை வரும்போது 12 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருக்காவது இருக்கும், அப்படியே சொல்லி ஸ்கிப் பண்ணி விடுகிறோம். அதுதான் சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வார்த்தையை உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டாய். உன் இருதயத்துல எரிந்த வார்த்தைய நீ உன் முதுகுக்கு பின்னாக எரிந்துட்ட. உணர்வடையவில்லை. 2வது, ஒப்பு கொடுக்கவில்லை.
மத்தேயு 26வது அதிகாரம் 25வது வசனத்துல அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி கேட்கிறான், ரபி நானோ அப்படிங்கிறான். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ சொன்னபடிதான். இயேசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஒரு டவலை இடுப்புல கட்டி எல்லாருடைய கால்களை கழுவிட்டு இருக்கிறார். கால்கள் கழுவும் போது ஒருவன் ஒப்பு கொடுக்கிறான். யாரு இருக்கிறீங்களா? பேதுரு ஒப்பு கொடுக்கிறான். ஏன் ஒப்பு கொடுக்கிறான்? இயேசு சொன்னா, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்ப பேதுரு சொல்ற, என் கால்களை மட்டும் இல்ல ஆண்டவரே, என்ன முழுமையா கழுவுங்க. இப்ப 4 சுவிசேஷத்தை சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் கழுவி எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்கிறாங்க, நானா நானா நானா? யூதாஸ் கேட்கிறார், ரபி நானும். ஆண்டவர் சொல்ற, நீ சொன்னபடிதான். அந்த இடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். அப்பா, நான் இப்படி ஒரு டீலிங் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் இப்படி மாட்டிட்டேன், வசமா மாட்டிட்டேன். ஒப்பு கொடுக்கல, உணர்வடையல, ஒப்பு கொடுக்கல. 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ் இயேசுவால காக்கப்படவில்லையே. இதை என்ன சொல்ல? அதுதான் இயேசு சொல்ற தெளிவா. கேட்டின் மகன் கெட்டு போனான், என்னால அவன் கெடல, அவனே அவனை கெடுத்து கொண்டான். அவனே அவனை கெடுத்து கொண்டான். உணர்வடையவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை, ஒப்புரவாகவில்லை. இயேசுவை காட்டி கொடுக்க வரும்போது அவன் ரபி அப்படி சொல்லி முத்தமிடுவான் பாருங்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கான கிருபையின் வாசலை ஓபன் பண்ணி தான் வைக்கிறார். அதான் சிநேகிதனே அப்படிங்கிறார். ஒப்புரவாகவில்லை. அந்த கேட்டின் மகன் கெட்டு போனான். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நிற்கும் போது அந்த கூட்டத்தில் முதன்மையானவர்களில் ஒருவனாய் நிற்க வேண்டியவன் தான் யார் தெரியுமா? இந்த யூதாஸ். ஆனால் அவன் கெட்டு போனான், மற்ற அனைவரும் காக்கப்பட்டார்கள்.